ஏஆர் ரஹ்மான் சார் பத்தி மேம். அவர் எனக்கு தெய்வம் மாதிரி தான். ஏன்னா அவர் இல்லைன்னா நான் இல்லை. நான் இல்லைன்னா என்ன, நான் இந்த ஒரு பாடகியா ஒரு சந்திரலேகா பாட்டு பாடியிருக்க மாட்டேன், ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அவர் எனக்கு தெய்வம். பாடினோடனே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். நான் அது பாடி முடிச்சு வெளில வரேன் வாய்ஸ் ரூம்லேருந்து, மணிரத்னம் சார், ரஹ்மான் சார் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்மைல் ஃபேஸ்ல. என்னன்னு எனக்கு புரியல. வெரி குட் அப்படின்னாங்க. ஏன்னா மணி சார் கிட்டே இருந்து இவங்க கிட்ட சேர்ந்து வெரி குட்னு வரதே ரொம்ப பாராட்டு மாதிரி தான். வைரமுத்து சார் அவங்க லிரிக்ஸ் நீங்க நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. அவரை பத்தி, அவரோட அந்த ஜர்னி. அவர் ரொம்ப மரியாதை கொடுத்து என்கிட்ட நடந்துட்டாரு. அண்ட் ரொம்ப கரெக்டா, அவர் ஆக்சுவலி எனக்கு தமிழே வராதுன்னு நினைச்சு கேட்டா, என்னமா தமிழ் வருமா படிக்க முடியுமா, நான் சொன்னார் இல்ல 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 நல்லா படிக்க வரும், நான் எழுதி படிப்பேன், நானே சொந்தமா கடுத்துட்டேன். கர்நாடக சங்கீதம்னு பாட கூப்பிட்டோம்னா சித்ராவோட பெட்டரா ஒரு ஆள் இருக்க முடியாது, பி சுஷீலா அம்மாவோட இருக்க முடியாது. ஸோ இவங்களாம் இருக்கச்சு நம்மளையும் கூப்பிடுவாங்க. நமக்கு ஒரு தனித்துவம் இருக்கு இல்லையா, அதுக்காக தான் நம்மளை கூப்பிடுவாங்க. இப்போ ஆக்டிங்ல தான் இன்னும் பேஷன் ஜாஸ்தி எனக்கு. பிகாஸ் அதுல இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இல்ல கேரக்டர்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர், பாட்டுல ஒரு லிமிட்டட் அமௌண்ட் தான் நம்ம பண்ண முடியும், அதுக்கு மேல போக முடியாது. இதுலன்னா எவ்வளோ கேரக்டர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அந்த ஆசையில தான் இருக்கேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் நடிப்புல வந்ததே 2013ல இருந்து தான். 10,000 சிங்கர்ஸ் இருக்கான்பா, லட்சக்கணக்கான சிங்கர்ஸ் இருக்காங்க, 1 2 கிடையாது. உங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு சினிமா பாட வரணும்னு நீங்க நினைச்சிட்டு வந்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு யூடியூப் இருக்கு, சோஷியல் மீடியா இருக்கு, நீங்களே ரீல்ஸ் பண்ணி பண்ணி போடுங்க. எல்லா டைரக்டர்ஸுமே ரீல்ஸை பார்த்துட்டு தான் கூப்பிடுறாங்களா சிங்கர்ஸை. ஸோ கவலையே இல்லை, நீங்க உங்களுக்கு திறமை இருந்தா அவங்க கண்ணில் படுவீங்க, நீங்க வரலாம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சிங்கர் அனுபமா மேம் இணைஞ்சிருக்காங்க. இவங்க சிங்கர் அனுபமான்னு சொல்றதை விட சந்திரலேகா அனுபமா மேம் அப்படி சொன்னாலும் எல்லாருக்கும் தெரியும். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் மேம். இப்போ உங்க ஃபேமிலி கர்நாடிக் மியூசிக்ல வந்து இதுன்றனால மியூசிக் கரியரா மேம், இல்லை எப்படி மேம் இதுக்கு மேம்? அப்படி கிடையாது. ஆமா, ஃபேமிலியில நான் எங்க அம்மா வீணா பிளேயர் அண்ட் எல்லாருமே கர்நாடிக் மியூசிக் ரொம்ப ஈடுபாடு. நான் ஒருத்தரும் ப்ரொஃபஷனலா இல்லை, பட் ரொம்ப ஸ்ட்ராங்லி கர்நாடிக் தான். பட் நான் ஜஸ்ட் ஆப்போசிட் தான், வெஸ்டர்னுக்கு தான் போனேன். பேசிக் இருக்கு கர்நாடிக்ல இல்லாதல்ல, பட் என்னோட ஹார்ட் வந்து இஸ் ஒன்லி இன் வெஸ்டர்ன். ஸோ அதுல தான் நான் போயிட்டேன் ஃபுல்லா. ஆனால் கரியர், ஆனால் நீங்கள் நிறையா இன்டர்வியூஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க மேம், ஆக்டிங் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா. அதுலேருந்து இப்போ ஆக்டிங்கும் வந்திருக்கீங்க. ஆனால் மியூசிக் ஆர் ஆக்டிங்னா எது மேம்? இப்போ ஆக்டிங்ல தான் இன்னும் பேஷன் ஜாஸ்தி எனக்கு. பிகாஸ் அதுல இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இல்ல கேரக்டர்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர், பாட்டுல ஒரு லிமிட்டட் அமௌண்ட் தான் நம்ம பண்ண முடியும், அதுக்கு மேல போக முடியாது. இதுலன்னா எவ்வளோ கேரக்டர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அந்த ஆசையில தான் இருக்கேன். ஒன்லி ஃபார் த பேஷன் அண்ட் லவ் ஆஃப், அதோட அது மேல அந்த ஈடுபாடு, அந்த என்ன சொல்ல, பேஷனுக்கு என்ன தமிழ் வார்த்தை தெரியாது, அதனால தான் நான் இதுக்கு வருவேன் வந்தேன். இப்போ ஆட் இதுலேருந்து அந்த ஆர்ட் சாங்ஸ்லேருந்து வந்து ஏஆர் ரஹ்மான் சாரோட ஜாயின் பண்ணீங்க மேம். அந்த ஜேர்னி எப்படி மேம்? எப்படி நான் வந்து ஆட் ஃபீல்ட்ல இருந்தேன் இல்லையா, ஸோ அதுல ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போ அவரும் நிறைய ஆட்ஸ்க்குலாம் மியூசிக்லாம் போடுவாரு அந்த டைம்ல. ஐம் டாக்கிங் அபவுட் 1991ல. ஸோ நான் அது பண்ணிட்டு இருக்கச்சப்ப யாரும் என்ன அந்த ஆட் துறையில சேர்ந்தவங்க வந்து நான் பாடுறதை கேட்டுட்டு, நீ ரொம்ப நல்லா பாடுற, நீ ஜிங்கிள்ஸ்லாம் பாடலாமே. நான் அப்போ எனக்கு அப்போ ரொம்ப ஆசை, ஜிங்கிள்ஸ் யாருக்கு பாடலாம் என்ன எனக்கு தெரியும். அப்போதான் புதுசா டெல்லியிலேருந்து இங்கே வந்திருந்தேன். ஸோ அப்போ அவங்க கேட்டால் யாருக்கு, சரி நான் உனக்கு ஒரு நம்பர் எழுதி தரேன், அந்த நம்பரில் ஃபோன் பண்ணுங்க, சொல்லுங்க, நான் இந்த மாதிரி உங்களை காண்டாக்ட் பண்ண சொன்னேன், வந்து ஆடிஷன் எடுப்பாங்க, எடுத்துட்டு பிடிச்சிருந்தா அவங்க பாட வைப்பாங்க. சரி நம்பரை வாங்கிட்டு நான் ஃபோனே பண்ணல, ஏன்னா ஆஃபீஸில் பிஸியாக இருந்தேன், ஒர்க்கிங் ஆஸ் அ காப்பி ரைட்டர். ஸோ அப்போ வந்து 1 month கழிச்சு சரி ஞாபகம் வந்து நான் அப்புறம் மெசேஜ் பண்ணேன். அப்போது அவங்க வந்தார், அவங்க அசிஸ்டன்ட் எடுத்தாங்க, நோவலில் இருந்தாங்க அப்போ இல்லை. இப்போ அவர் எடுத்துட்டு இரு ஒரு செகண்ட்னு சொல்லிட்டு ரஹ்மான் சாரை கூப்பிட்டாங்க. அப்போ ஹாய், திஸ் இஸ் திலீப், ஐ பிலீவ் யூ சிங், ஐ கால் யூ ஃபார் த வாய்ஸ் டெஸ்ட் சூன் அப்படின்னாரு. ஓகேட்டா விட்டேன், நானும் வந்துடுறேன். இன்னொரு மந்த் போயிடுது. அப்புறமா ஃபோன் வந்தது, வாங்க கம் ஃபார் த வாய்ஸ் டெஸ்ட்னு. அப்போது போனேன், அங்கே வாய்ஸ் டெஸ்ட்லாம் எடுத்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, உங்கள் வாய்ஸ் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, உங்கள் ஸ்டைலும் வித்தியாசமாக இருக்குது, ஆனால் டெஃபினட்டாக உங்களை கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாரு. அப்புறம் கொஞ்சம் ஜிங்கிள்ஸ்க்கெலாம் கூப்பிட்டாரு, பாடினேன். அதுக்கப்புறம் தான் பட வாய்ப்பு வந்தது. அதை நான் ஜிங்கிள் பாட போறேன்னு நினைச்சிட்டு போய் கடைசியில பார்த்தா படத்துக்கு நான் வாய்ஸ் போட்டேன். ஆமா.
மேம் குறிப்பிட்ட எண்ணிக்கை தான் 50+ அப்படிதான் பாட்டு நான் நீங்கள் அவங்க பாட்டு இருந்தாலும் ஸ்பெசிஃபிக் மேம், ஏன்னா ஒரு ஐகானிக் அந்த டைப் கூட சொல்லலாம் மேம். இந்த வெஸ்டர்ன் ஸ்டைலும் இந்த டெக்னோ எலக்ட்ரிக் இந்த மாதிரி டைப் தான் அவங்க சாங்ஸ் இருக்கும் மேம். ஸ்பெசிஃபிக்காக இந்த ஜானர் இந்த டைப்பில் தான் இது பண்ணணும் நீங்களா சூஸ் பண்ணீங்களா மேம், இல்லை வந்தது? சூஸ் பண்ண முடியாது, அவங்க என்ன பாட்டு கொடுக்கணும் அதை பாடணும். ஸோ எனக்கு தசை அமைச்சிட்டு என்ன பாட வைக்கலாம்னு அவர் நினச்சி கூப்பிட்டாரு. ஏன்னா நான் வெஸ்டர்ன் சிங்கர்னு தெரியும் அவருக்கு பேசிக்கா. அந்த டைம்ல எப்படின்னா மைக்கேல் ஜாக்சன் தான் ரொம்ப பாப்புலரா இருந்தார். மைக்கேல் ஜாக்சன் பாட்டு எல்லாரும் பயங்கரமா ரீச் ஆயிட்டு இருந்தது. அந்த மாதிரி டைப்ல ஒரு பாட்டு பண்ணோன்னு ஆசைப்பட்டு தான் அவர் பண்ணதே இந்த பாட்டு. அண்ட் ஐ எம் வெரி ஃபார்ச்சுனேட், நான் இருந்தேன் அந்த டைம்ல என்னை கூப்பிட்டார். ஏன்னா நான் உங்க பேசிட்டு இருந்தேன் ஆக்சுவலி இந்த மாதிரி மைக்கேல் ஜாக்சன் ஸ்டைல்ல பண்ணா சூப்பரா இருக்குமே பாட்டுன்ட்டு. அது பார்த்தா நெக்ஸ்ட் மினிட் என்ன இந்த பாட்டு போட்டிருக்காரு. ஆனா அதுக்கப்புறமா அந்த ஜானர்லயே ஃபாலோ பண்ணி வந்திருக்கீங்களா மேம்? அதே ஜானர்ல என்ன மாதிரி பாட்டு பாட கூப்பிடுறாங்களோ அதை தான் பாடி ஆகணும். நான் இதை பாடணும் அதை பாடணும்னு சொல்ல முடியாது. ஸோ அதான் உங்களுக்கு தெரியாது எனக்கு துறையை பத்தி. எல்லா சிங்கரையும் ஸ்லாட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி பாட்டுக்கு. ஏன்னா கர்நாடக சங்கீதம்னு பாட கூப்பிட்டோம்னா சித்ராவோட பெட்டரா ஒரு ஆள் இருக்க முடியாது, பி சுஷீலா அம்மாவோட இருக்க முடியாது. ஸோ இவங்களா இருக்கச்சு நம்மளையும் கூப்பிடுவாங்க. நமக்கு ஒரு தனித்துவம் இருக்கு இல்லையா, அதுக்காக தான் நம்மளை கூப்பிடுவாங்க. இப்போ அந்த டைம்லேயும் மேம் நீங்க சொன்னீங்க பாடுறதோட ஆக்டிங்ல நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு. அப்போ வந்து உங்களுக்கு ஆக்டிங் போலாம்? இல்ல எனக்கு நடிக்க வரும் கூட தெரியல. இல்ல ஏதாவது வாய்ப்பு கூப்பிட்டாங்களா மேம்? ஒரு படத்துல கூப்பிட்டாங்க. ஆக்சுவலி அஜித்தோட சிஸ்டரா காதல் மன்னன்லாம் பாடினேன்னா சிஸ்டரா வரத்துக்கு கூப்பிட்டாங்க. எங்க அம்மா அப்பா வேண்டான்ட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தனியா அம்பரத்துல ஆல் தோஸ் ப்ராப்ளம்ஸ் ஆர். ஸோ தேவர் நாட் இன்ட்ரெஸ்ட். ஒரு சின்ன வயசு கூட வர முடியாது அவங்க. ஸோ அதனால நான் வந்து என் கூட இருக்க முடியாது, ப்ரொடெக்ஷன் கிடையாது. ஸோ அதனால நான் அந்த வாய்ப்பை எடுத்துக்கல. எனக்கு அப்போ இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. எனக்கு இன்ட்ரெஸ்ட் நடிப்புல வந்ததே 2013 தான். ஓகே மேம். 90s நீங்க இன்ட்ரோ மேம். அந்த அப்போ இருந்த மியூசிக் அந்த இதுக்கும் இப்போ இருக்கிற மியூசிக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் நிறைய வந்திருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, இப்போ எப்படி காலகட்டம் மாறிடுச்சு, நிறைய அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு, ப்ராக்ரஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி தான் இது. இப்போ அந்தந்த காலத்துல ஒண்ணு இருக்கும், அது மாறும். ஸோ மியூசிக் அப்படிதான் வளர்ந்து போயிட்டே இருக்கும், வேற டைரெக்ஷன் போகும், திருப்பி ஒரு சைக்கிள் வரும். இப்போ அக்கூஸ்டிக், எலக்ட்ரானிக், அப்புறம் வேற மாறி போய் திருப்பி இன்னொரு எல்லாமே லைஃப் ஒரு சர்க்கிள் மாதிரி தான், ஒரு ரவுண்ட் இது மாதிரி தான். ஸோ இப்படி லீனியர் கிடையாது, போயிட்டே இருந்து இப்படி போயிட்டே இப்படி திருப்பி வந்தாகணும். ஸோ அப்படிதான் லைஃப். ஸோ அப்படிதான் போகும், அதை நம்ம ஏற்றுக்கணும் அந்தந்த ஏஜ்ல அது மாதிரி. அவ்வளோதான். இப்போ கான்சர்ட் நிறைய பண்றீங்க மேம். கான்சர்ட் நார்மலாக ஒரு பாடலுக்கு ஒரு டைம், ஒரு பாட்டு பாடுறதுக்கு ஒரு டைம் எடுக்கிறதுக்கும் கான்சர்ட்டுக்கு நீங்கள் நிறைய கொஞ்சம் டைமிங் அதுக்கு இது ரெடி ஆகும் இந்த மாதிரி. அதுக்கு எப்படி மேம் கான்சர்ட்லாம் நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க? அது பார்ட் அண்ட் பார்சல் தான், நம்ம ஒன்றும் பண்ணவே முடியாது. வெயிட்டிங் இருக்க தான் இருக்கும், டிலே இருக்கும், எல்லாம் இருக்கும். நம்ம வெயிட் பண்ணி தான் போய் பாடணும். பட் நமக்கு ஆர்வம் தான், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே மேம். ஒன் ஒரு கொஸ்டின் மாதிரி மேம், ஒரு 5 பேர் பற்றி கொஸ்டின். ஏஆர் ரஹ்மான் சார் பற்றி மேம், அவங்க நிறைய அவரோட உங்கள் ஜர்னி மேம். அவர் எனக்கு தெய்வம் மாதிரி தான். ஏன்னா அவர் இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா என்ன, நான் இந்த ஒரு பாடகியா ஒரு சந்திரலேகா பாட்டு பாடியிருக்க மாட்டேன், ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அவர் எனக்கு தெய்வம் ஃபர்ஸ்ட். அண்ட் அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன். அவர்னால வந்து நமக்கு அவ்வளோ விஷயம் அவங்க கிட்ட கற்றுக்க முடிஞ்சது அவர்கிட்ட பண்ணி. அது மட்டும் இல்லை, அவர் ரொம்ப நல்ல மனிதர். ஸோ இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு நேரம் பக்கத்துலேயே பார்த்தா நமக்கும் அதே மாதிரி இருக்கணும்னு ஒரு விருப்பம் வரும், நம்மளும் நல்லவங்களா இருக்கணும். ஸோ அதுதான் பெஸ்ட் திங்னா, ஒரு அவ்வளோ பாசிட்டிவிட்டி அவர்கிட்ட. அந்த பாசிட்டிவிட்டி வந்து நமக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். வைரமுத்து சார் அவங்க லிரிக்ஸ் நீங்க நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, அவரை பத்தி அவரோட அந்த ஜர்னி. அவர் ரொம்ப மரியாதை கொடுத்து என்கிட்ட நடந்துனாரு. அண்ட் ரொம்ப கரெக்டா, அவர் ஆக்சுவலி எனக்கு தமிழே வராதுன்னு நினைச்சு கேட்டார், என்னம்மா தமிழ் வருமா, படிக்க முடியுமா? நான் சொன்னார், இல்ல நல்லா படிக்க வரும், நான் எழுதி படிப்பேன், நானே சொந்தமா கற்றுனேன் தமிழ். ஏன்னா அங்க கிடையாது, படிச்சதுலாம் டெல்லி தான், அதனால ஹிந்தி தான் ஆக்சுவலி அங்க ஃபுல்லா. பட் தமிழ் நானே என்னன்னா, எங்க அம்மா அந்த ஆனந்த விகடன், குமுதம் இந்த மாதிரி மேகசின்லாம் அப்பவே வாங்கிட்டே இருப்பாங்க. எனக்கு தெரியும், செல்ஃப் டாட். ஸோ நானே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த இதெல்லாம் கத்துட்டு நானே கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு இப்போ நல்லா ஃப்ளூவெண்டாவே படிப்பேன். ஸோ எனக்கு ப்ராப்ளமே கிடையாது, தமிழ் எழுதுறது படிக்கிறதுலாம் ப்ராப்ளம் கிடையாது, செல்ஃப் டாட். எனக்கு லாங்குவேஜஸே ரொம்ப பிடிக்கும், எவ்வளவு முடியுமோ நான் லாங்குவேஜ் கத்துக்க பார்ப்பேன். இன்னும் நிறைய மொழிகள் கத்துக்கணும், ஆனா டைம் தான் இல்லை. வாலி சார் மேம், ஐயோ அவர்லாம் இந்த வருஷத்துல இந்த அம்மாவின் அழைக்காதன்னு ஒரு பாட்டே போருமே, அதெல்லாம் அவரை பத்தி நான் பேசவே கூடாது, அதெல்லாம் டூ மச். ஐயோ இன்னொரு லெவல். ஹாரிஸ் ஜெயராஜோட அவ்வளவா ஒர்க் பண்ண நீங்க கஜினியில அந்த அசின் மேம் காரத்துல. ஆமா, அது வந்து ரிட்டன் பை தாமரை, another wonderful writer. லேடி ரைட்டர்ஸே அப்போ இல்லாத டைம்ல அவங்க ஃபர்ஸ்ட் வந்தாங்க. ரொம்ப அழகா எழுதுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க லிரிக்ஸ்.
மேம் இப்போ எல்லாரும் அவங்க கெரியர் ஜேர்னில எல்லாருமே இப்போ இத்தனை வருஷம் நீங்கள் வந்திருக்கீங்க மேம். இதில் ஏதோ ஒரு உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட அனுபவம் இருக்கும் இல்லை இந்த இந்த வேலையிலன்னு வச்சுக்கிட்டாலும் இல்லை இத்தனை வருஷம் இதில் ஏதோ ஒரு அனுபவம் இருக்கு மேம். இப்போ ஃப்யூச்சரில் வர சிங்கர்ஸ்க்கு நீங்கள் உங்கள் இதுலேருந்து ஏதாவது ஒரு அட்வைஸ்ன்னு இல்லாமல் ஒரு அனுபவம் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா என்ன மேம் சொல்லுவீங்க? அனுபவம் என்னன்னாக்க நம்ம growth இருக்கணும் ஆஸ் அ சிங்கர். நம்ம ஒரு இடத்துல ஆரம்பிச்சோன்னா க்ரோ ஆகிட்டே போகணும், அது ரொம்ப முக்கியம். ஒரே இடத்துல நின்றுடக்கூடாது. இன்னும் நம்ம வரைச்சே 10,000 சிங்கர்ஸ் இருக்கான்ப்பா, லட்சக்கணக்கான சிங்கர்ஸ் இருக்காங்க, 1 2 கிடையாது. உங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு சினிமா பாட வரணும்னு நீங்க நினைச்சிட்டு வந்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரொம்ப தனித்துவம் இருக்கணும், உங்க குரல்ல ரொம்ப வித்தியாசமா இருக்கணும், நிறைய விஷயம் இருக்கு. அப்பதான் உங்களை செலக்ட் ஆகி நீங்க வருவீங்க. ஆனா இப்போ அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, உங்களுக்கு யூடியூப் இருக்கு, சோஷியல் மீடியா இருக்கு, நீங்களே ரீல்ஸ் பண்ணி பண்ணி போடுங்க. எல்லா டைரக்டர்ஸுமே ரீல்ஸை பார்த்துட்டு தான் கூப்பிடுறாங்களா சிங்கர்ஸை. ஸோ கவலையே இல்லை, நீங்க உங்களுக்கு திறமை இருந்தா அவங்க கண்ணில் படுவீங்க, நீங்க வரலாம். உங்க ஸ்டைல்ல இருங்க, நீங்க உங்களுக்கு ஒரு ஸ்டைல், ஒரு பாணி வச்சுக்கோங்க. ஓகே, சிங்கர் அதுக்கப்புறம் இப்போ ஆக்டர் அதுக்கு ஆனால் நீங்கள் கம்போசர்னு அந்த ஃபேஸ் நிறைய பேருக்கு தெரியல. அதை பற்றி 1999லேருந்தே கம்போஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நான் நீன்னு ஒரு பாட்டு வெளியிட்டேன் 2023ல, சிங்கிள். அது வீடியோவும் இருக்குது அண்ட் ஆல்சோ ஆடியோ ஸ்பாட்டிஃபைல எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் இருக்கு நான் நீ. அது வந்து 1999ல கம்போஸ் பண்ணி 2002ல நான் வந்து அதை ரெக்கார்டே பண்ணேன். அதுக்கப்புறம் 21 வருஷம் கழிச்சு தான் ரிலீஸே ஆயிருக்கு அந்த பாட்டு. ஒருத்தராலையும் நம்ப முடியல, ஏன்னா அது ஒரு பழைய பாட்டு நம்ப முடியாது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே நான் நிஜமா பியோர் அந்த அக்கூஸ்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி பண்ணேன். அது எந்த காலகட்டத்திலயும் அந்த சவுண்ட் மாற முடியாது, அது எப்பவுமே எவர் கிரீனா இருக்கும். அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பாட்டை விட சந்திரலேகா அந்த இதுதான் மேம் உங்களுக்கு இப்போ சந்திரலேகா அனுபவமா அந்த ஃபிலிம் பற்றி அந்த பாட்டு அந்த பாட்டை பற்றி என்ன? அந்த பாட்டு அது ஒரு என்ன சொல்றது, அது எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங் தான். அது ஃபர்ஸ்ட் பாடின பாட்டு ஜூலை மாதம் வந்தா, அது ஒரு நார்மல் டியூட். இந்த பாட்டு வந்து பாட போறச்சே ஃபர்ஸ்ட் அது இங்கிலீஷ்ல எழுதிட்டு அப்புறம் தான் அதை பாடி அது வந்து அப்புறம் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி வந்தேன். இங்கிலீஷ் இப்போ வார்த்தை என்ன ஞாபகம் இல்லை எனக்கு, பட் இங்கிலீஷ்ல நம்ம எழுதிட்டு அப்புறம் மணி சார் சொன்னார், என்ன இது இங்கிலீஷ் சாங் மாதிரி இருக்கேன்னு. இல்லை அப்போ அவர் சொன்னார், ரேமன் சார் இப்போ இது இங்கிலீஷ்ல பாடுறதுனால அப்படி உங்களுக்கு தெரியுது, தமிழ்ல நம்ம வார்த்தைகள் போட்டு பாடினா நல்லா புரியும், நல்லா வரையும் அப்படின்னு பண்ணிட்டு அப்புறம் அது பண்ண பாட்டு தான் அது. அது ரொம்ப திருப்தி, இது என்னோட ஸ்டைல், என்னோட பாணி. ஸோ எனக்கு அது ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஸோ இட் வாஸ் அ ப்ரீஸ். அண்ட் ஆமாம், நல்ல அனுபவம். பாடினோடனே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். நான் அதை பாடி முடிச்சு வெளில வரேன் வாய்ஸ் ரூம்லேருந்து, மணிரத்னம் சார், ரஹ்மான் சார் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்மைல் ஃபேஸில். என்னன்னு எனக்கு புரியல, வெரி குட் அப்படின்னாங்க. ஏன்னா மணி சார் கிட்டேருந்து இவங்க கிட்ட சேர்ந்து வெரி குட்னு வரதே ரொம்ப பாராட்டு மாதிரி தான். நீங்கள் ஒர்க் பண்ண எல்லாமே கொஞ்சம் டாப் மியூசிஷியன்ஸாக இருந்தாலுமே அவங்களோட இருந்த ஒரு ஜேர்னி எல்லாருமே கொஞ்சம் வைரமுத்து சாராக இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மான் சார், வாலி சார், எல்லாருமே அவங்க கூட அந்த பயணம்லாம் எப்படி மேம்? ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு எப்பவுமே ரொம்ப மரியாதை, ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து அப்படிதான் எனக்கு இது வரைக்கும் இருந்திருக்கு. ஒண்ணுமே இது பேசுறதுக்கே இல்லை. ஏன்னா அவங்க அமேசிங் லிரிக் ரைட்டர்ஸ், அமேசிங் டைரக்டர்ஸ். அவங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன் அது, இப்படி ஏதோ ஒரு சாங்கு. எனக்கு சந்திரலேகா தான் சொன்னாங்க, ஒரு டான்சர் பாடுறாங்க, அவங்கள கட்டி போட்டிருக்காங்க, அவங்க பாடுறாங்க, அவ்வளோதான் எனக்கு ப்ரீஃப் கொடுத்தாங்க. மீதியெல்லாம் இமோஷன்ஸ்லாம் நான் கொடுக்கறது தான், அவ்வளோதான். ஓகே மேம், நீங்கள் இப்போ ஆக்டிங் திருப்பி நிறைய நடிப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க மேம். அடுத்த கான்சர்ட் எப்போ வந்தாலும், இப்போ நாளைக்கே வந்தாலும் கூட போற ரெடி. ஏன்னா ஸ்டேஜ்னா உயிர், ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றது எனக்கு உயிர். ஸோ நான் நோ சொல்லவே மாட்டேன். எனி கான்சர்ட் ஐ எம் தேர். ஓகே மேம், தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அடுத்த கான்சர்ட் கண்டிப்பா சொல்லுங்க மேம். டெஃபினட்டா நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு டெஃபினட்டா வரணும். தேங்க்ஸ் ஃபார் தி டைம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.